தேடி வருகிறேன். என் இதயம் முறையே என்னில் வாருமே. உன் இதய வாசல் தேடி வருகிறேன். என் இதயம் முறையே என்னில் வாருமே. நீ இல்லையேல் நான் இல்லையேல், நீ இல்லையேல் நான் இல்லையேல், நான் வாழ என் உள்ளம் வா. உன் இதய வாசல் தேடி வருகிறேன். என் இதயம் முறையே என்னில் வாருமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவனேசுவில் அன்புக்குரியவர்களே, இறைவன் கொடுத்திருக்கின்ற இந்த இனிய நாளில் கடந்த நாள் முழுவதும் கடவுள் நமக்கும் நமது குடும்ப உறவுகளுக்கும் செய்த எல்லா நன்மைகளையும் நன்றியோடு நினைவு கூர்ந்து நன்றியின் பலியாக இப்பலியை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இன்றைய நாளில் தாய் திரு அவையானது புனித வின்செந்தே பவுல் அவர்களை நினைவுகூர நமக்கு அழைப்பு விடுக்கிறது. வின்செந்தே பவுலின் வழியாக நம் பங்குகளில் பல்வேறு அறப்பணிகளையும் ஆன்மீக பணிகளையும் செய்கிற அத்துணை நல் உள்ளங்களுக்காகவும் இப்பலியில் நாம் இணைந்து ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். இவரின் பெயரை தங்களது பெயராக கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நபர்களுக்காகவும் இப்பலியில் நாம் இணைந்து ஜெபிப்போம். இணைய வழியில் இப்பலியை கண்டு ஜெபிக்கிற அனைவருடைய கருத்துக்களுக்காகவும் இப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இத்திருப்பலியில் தகுதியோடு நாம் பங்கெடுக்க தடையாக இருக்கின்ற நமது பாவங்களை நினைவு கூர்ந்து மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, ஏழைகளின் நலனை காக்கவும் அருள் பணியாளர்களை உருவாக்கவும் அருள் பணியாளரான வின்செந்தே பவுல் என்னும் புனிதரை திரு தூதருக்கு உரிய நற்பண்புகளால் நிரப்பினீரே. இவ்வாறு நாங்கள் அவருடைய உள்ளுணர்வால் நிரப்பப் பெற்று அவர் அன்பு செய்ததை நாங்கள் அன்பு செய்யவும் அவர் கற்பித்ததை நாங்கள் கடைபிடிக்கவும் என்றுமென்றும் அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
முதல் வாசகம். இதோ நான் வருகிறேன், வந்து உன் நடுவில் குடிகொள்வேன். இறைவாக்கினர் செக்கரியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைத்திருமுத்துக்கள் 1-5 முடிய மற்றும் 10-11 முடிய. நான் என் கண்களை உயர்த்தி பார்த்த பொழுது, இதோ அளவு நூலை கையில் பிடித்திருந்த ஒருவரை கண்டேன். எங்கே போகிறீர் என்று நான் அவரை வினவினேன். அதற்கு அவர், எருசலேமை அளந்து அதன் அகலமும் நீளமும் எவ்வளவு என்பதை காணப்போகிறேன் என்றார். என்னோடு பேசி கொண்டிருந்த தூதர் திரும்பி செல்கையில் மற்றொரு தூதர் அவருக்கு எதிரே வந்தார். வந்தவர் முன்னவரிடம் இவ்வாறு சொன்னார். ஓடி சென்று அந்த இளைஞனிடம், நீ சொல்ல வேண்டியது, எருசலேமில் எண்ணிறைந்த மனிதர்களும் திரளான கால்நடைகளும் இருப்பதால் அந்நகரம் மதில் இல்லாத ஊர்களைப் போல் இருக்கும். ஏனெனில் அதை சுற்றிலும் நானே நெருப்பு சுவராய் அமைவேன், அதனுள் உறையும் மாட்சியாய் விளங்குவேன் என்கிறார் ஆண்டவர். மகளே சீயோன், அகமகிழ்ந்த ஆர்ப்பரி, இதோ நான் வருகிறேன், வந்து உன் நடுவில் குடிகொள்வேன் என்கின்றார் ஆண்டவர். அந்நாளில் வேற்றினத்தார் பலர் ஆண்டவரிடம் வந்து சேர்வார்கள். அவர்கள் அவருடைய மக்களாயிருப்பார்கள். அவர் உன் நடுவில் தங்கியிருப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆயர்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயர்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயர்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். மக்களினத்தாரே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தொலையில் உள்ள கடலோர பகுதிகளில் அதை அறிவியுங்கள். இஸ்ரேலரை சிதறடித்தவரே அதை கூட்டி சேர்ப்பார். ஆயர்தம் மந்தை காப்பது போல் அதை காப்பார் என்று சொல்லுங்கள். ஆயர்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். யாக்கோபை ஆண்டவர் மீட்டார், அவனிலும் வலியவன் கையினின்று அவனை விடுவித்தார். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியில் பாடி மகிழ்வார்கள். ஆண்டவரின் கொடைகளை முன்னிட்டு பூரிப்படைவார்கள். ஆயர்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தின் வழியாக ஒளிரச் செய்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 9. இறை வசனங்கள் 43 45 முடிய. அக்காலத்தில் இயேசு செய்த யாவற்றையும் பார்த்து அனைவரும் வியப்படைந்தனர். அவர் தம் சீடர்களிடம், நான் சொல்வதை கேட்டு மனதில் பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார் என்றார். அவர்கள் அவர் சொன்னதை புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் அதை உணர்ந்து கொள்ளாதவாறு அது அவர்களுக்கு மறைவாய் இருந்தது. ஆயினும் அவர் சொன்னது பற்றி அவரிடம் விளக்கம் கேட்க அஞ்சினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவனே சிவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அண்ணன் தம்பி என்ற இருவர் ஒன்றாக வீடு கட்டி ஒன்றாக வசித்து வந்தார்கள். ஒரு நாள் அந்த வீட்டின் வாயில் அருகே ஒரு வயதான கணவனும் மனைவியுமாக இருவர் வந்து நின்று கொண்டு உள்ளிருந்து யாராவது தந்து தங்களுக்கு உதவி செய்ய மாட்டார்களா என்ற எண்ணத்தோடு அம்மா என்று அழைத்தார்கள். அந்த குரல் ஒலியை கேட்டு அண்ணனின் மனைவி விரைவாக வெளியே வந்தாள். வந்து பார்த்தாள், வயதான முகவாட்டத்தோடு பசிக்கு உணவு கேட்ட வண்ணமாக நின்று கொண்டிருக்கின்ற அந்த முதியவர்களை பார்த்துவிட்டு தன் அன்பு மகனை அழைத்து, உன் கரங்களால் அரிசியை அள்ளி கொண்டு போய் அவர்களுக்கு கொடு என்று சொன்னாள். உடனே அந்த சிறுவனும் ஓடிச் சென்று கரங்களால் அரிசி அள்ளி கொண்டு போய் அந்த முதியவரிடம் கொடுத்தார். அதன் பிறகாக அந்த முதியவர்கள் அடுத்த வீட்டுக்கு சென்றார்கள். அங்கும் அவர்கள் அம்மா என்ற குரல் எழுப்பிய உடனே தம்பியினுடைய மனைவி வெளியே வந்து பார்த்தாள். அந்த முதியவர்களை பார்த்த உடனே அங்கிருந்து தன் அன்பு மகனை அழைத்து அவனிடத்தில், நீயும் சென்று உள்ளிருந்து அரிசி அள்ளி கொண்டு வந்து இவர்களுக்கு கொடு என்றார். அவனும் ஓடி சென்று அரிசியை அள்ளி கொண்டு வந்து கொடுத்தான். காலங்கள் உருண்டோடியது. இந்த அண்ணனின் மனைவியும் தம்பியின் மனைவியும் இறந்து விண்ணக நோக்கி நின்றார்கள். அப்படி சென்றபோது அண்ணனின் மனைவிக்கு விண்ணகமும் தம்பியின் மனைவிக்கு நரகமும் தீர்ப்பாக வழங்கப்பட்டது. இது தீர்ப்பை கேட்ட உடனே தம்பியின் மனைவி கடவுளை நோக்கி முறையிட்டாள். நாங்கள் இருவரும் ஒரு தாயின் பிள்ளைகளை மணந்தோம், ஒன்றாக வீடு கட்டி ஒன்றாக வசித்து வந்தோம். எங்களால் இயன்ற உதவிகளை இருவரும் இணைந்து செய்தோம். அவர் செய்த அளவிற்கு உதவிகளை நானும் செய்திருக்கிறேன். அப்படி இருக்க எனக்கு மட்டும் நரகம் என்பது எப்படி சரி என்ற கேள்வியை எழுப்பிய போது கடவுள் அந்த பெண்மணியிடத்தில் இவ்வாறு கூறினாராம், இருவரும் உதவி செய்தீர்கள் என்பதில் மாற்று கருத்து அல்ல. ஆனால் இருவர் செய்த உதவியில் உங்கள் மனநிலை வெவ்வேறாக இருந்தது. ஒருவர் கொடுக்க வேண்டும் என்ற மனநிலையோடு தனக்கு பின் தன் பிள்ளைகளும் இது போன்ற முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் என்பதை மனதில் இருத்தி தன் மகனை அழைத்து உதவிகளை செய்ய சொன்னாள். ஆனால் நீயோ உதவி செய்கின்ற போது உன் கரங்களால் அள்ளி கொடுத்தால் அளவு குறைந்துவிடும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் உன் மகனை அள்ளி கொடுக்க சொல்லி இருந்தாய். கொடுத்த நிலையில் வேறுபாடு இல்லை, ஆனால் கொடுக்க வேண்டும் என்ற மனநிலையில்தான் உங்களிடையே வேறுபாடு இருந்தது என்று சொல்லி கடவுள் சொல்லியது போல ஒரு நிகழ்வை என்னுடைய மறைக்கல்வி வகுப்பில் என்னுடைய மறைக்கல்வி ஆசிரியர் எனக்கு சொன்ன ஒரு நிகழ்வுதான் இன்றைய நாளில் இறை வார்த்தையை வாசிக்கின்ற போதும் இன்றைய நாளில் நாம் நினைவு கூறுகின்ற வின்சென்ட் பவுல் அவர்களின் வாழ்வை குறித்து சிந்திக்கின்ற போதும் என் இதயத்திற்கு வந்து சென்றது. வின்சென்ட் பவுல் அவர்கள் என் நினைவுக்கு எட்டிய வகையில் நான் கடந்து வந்த பாதைகளை திருப்பி பார்க்கிறேன். ஏராளமான ஆலயங்களுக்கு சென்று ஜெபித்திருக்கிறேன். பல ஆலயங்களில் பீட பணியாளராக நின்றிருக்கிறேன். குருவாக திருநிலைப்படுத்தப்படுவதற்கு முன்பு வரை பல ஆலயங்களுக்கு பணி செய்ய சென்றிருக்கிறேன். குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட பிறகும் கூட 3 பங்குகளில் கடந்து வந்திருக்கிறேன். எல்லா பங்குகளிலுமே நான் கடந்து வந்த பாதைகளில் நான் பார்த்து வியந்து போன ஒரு அமைப்பு என்றால் அது வின்சென்ட் பவுல் சபையை சார்ந்தவர்கள். பல இடங்களில் பல்வேறு பணிகளை அவர்கள் செய்வதை கண்டிருக்கிறேன்.
சிறு வயதில் இவர்கள் ஏழைகள் மீது கொண்டிருக்கின்ற அக்கறையை வெளிக்காட்டும் வண்ணமாக ஏழைகளுக்கு இவர்கள் செய்கிற உதவியாக இருக்கட்டும், கல்வி பயில இயலாத நிலையில் இருக்கிற குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை கொடுப்பதாக இருக்கட்டும், பல வகைகளில் ஆன்மீக காரியங்களுக்கு உறுதுணையாக இருக்கட்டும், பல வகைகளில் தங்களை ஆலயத்தோடு ஒன்றிணைத்தவர்களாக ஆலயத்தை மையப்படுத்தி வின்செந்தே பவுல் அவருடைய பெயரின் அடிப்படையில் ஆயிரக்கணக்கான அறப்பணிகளையும் ஆன்மீக பணிகளையும் இவர்கள் செய்வதை கண்டிருக்கிறேன். இன்றைய நாளில் வின்செந்தே பவுல் அவர்களை நினைவுகூர தாய் திரு அவை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. தன்னுடைய இளமை பருவத்தில் கல்வியறிவுக்கு தனக்கு இயலாது என எண்ணிய நிலையில் அவருக்கு படிப்பதற்கான வசதி வாய்ப்பு இல்லாத ஒரு சூழலில் ஆடு மாடுகளை மேய்ப்பதை தன்னுடைய பணியாக கொண்டிருந்தார். ஆனால் அவருடைய பெற்றோரை சந்தித்து ஒரு நீதிபதியானவர் இவரை படிக்க வையுங்கள், நான் உதவி செய்கிறேன் என்று சொல்ல அந்த உதவிகளின் வாயிலாக படித்து கல்வியில் தேர்ச்சி பெற்று ஒரு குருவாக வேண்டும் என்ற ஆசையோடு 19 வயதில் குருகுலம் நோக்கி சென்று ஒரு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டவர் வின்செந்தே பவுல் அவர்கள். தன்னுடைய பணி வாழ்வில் ஆயிரக்கணக்கான அறப்பணிகளை அவர் முன்னெடுத்தார். ஏழை எளியவர்களுக்கு பணி செய்ய அழைக்கப்பட்ட போது நான் வருகிறேன் என்று சொல்லி முன் வந்தவர் இந்த வின்செந்தே பவுல் அவர்கள். தன் பணி வாழ்வில் தான் சந்தித்த ஏழைகளுள் தன்மையும் இணைத்து கொண்டு அவர்களுள் ஒருவராக இருந்து இயன்ற வகையில் அவர்களுக்கு உதவிகளை செய்கின்ற ஒரு நபராக தன் வாழ்வை அமைத்து கொண்டவர்தான் வின்செந்தே பவுல் அவர்கள். இந்த வின்செந்தே பவுலை பின்பற்றிதான் இன்று பல பங்குகளில் பலரும் இந்த இயக்கத்தில் இணைந்து இந்த இயக்கம் வாயிலாக பல்வேறு ஆன்மீக பணிகளையும் பல்வேறு அறப்பணிகளையும் முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள். அத்துணை நல் உள்ளங்களையும் நன்றியோடு நினைவு கூறுகிற ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது. வின்செந்தே பவுல் சபை வழியாக கல்வியறிவு பெற்ற மாணவ மாணவிகள் இன்று ஏராளமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். வின்செந்தே பவுல் சபையினர் வழியாக ஏழை எளியவர்கள் பல உதவிகளை பெற்றிருக்கிறார்கள். இப்படி உதவிகளை பெறுவதற்கும் கல்வி அறிவை பெற்றுக்கொள்வதற்கும் உறுதுணையாக பல இடங்களில் செயல்படுகிற வின்செந்தே பவுல் அவர்களின் பெயரால் இயங்குகிற அனைத்து அமைப்பை சார்ந்தவர்களுக்காகவும் இன்றைய நாளில் நாம் இறைவேண்டலை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இவர்கள் அத்துணை பேருமே ஆண்டவர் இயேசுவினுடைய பணியில் தங்களை இணைத்து கொண்டவர்கள். கொடுக்க வேண்டும் என்ற மனதை அடிப்படையாக கொண்டு இருப்பதை பகிர்ந்து இல்லாதவர்களுக்காக பலரிடத்தில் கையேந்தி அதை கொண்டு இயன்ற அளவிற்கு நற்காரியங்களை முன்னெடுக்கக்கூடியவர்கள். இப்படி நலிவுற்ற மனிதர்களை தேடி செல்வதும் அவர்களுக்கு உதவி செய்வதும் நம் ஒவ்வொருவரின் வாழ்வாக இருக்க வேண்டும் என்பதுதான் இயேசுவின் வார்த்தைகள் நமக்கு தருகின்ற வாழ்வுக்கான செய்தியாக இருக்கிறது. இன்று நாம் வாசிக்க கேட்ட முதல் வாசகத்தில் மிகவும் அழகாக செக்கரியா இறைவாக்கினர் வழியாக இறைவன் இஸ்ரவேல் மக்களிடையே உரையாடுவார். மனம் போன போக்கில் வாழ்ந்தவர்கள் தங்கள் நிலையிலிருந்து தாங்கள் செய்த தவறுகளை உணர்ந்து திருந்தி மீண்டுமாக அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு வந்து வசித்து கொண்டிருந்த போது பெரிய அளவிற்கு அவர்களிடம் செல்வ செழிப்பு இல்லை. தங்களிடம் இருப்பதை கொண்டு இறைவனுக்கான ஆலயத்தை கட்டி எழுப்பினார்கள். தங்களிடம் இருப்பதை கொண்டு அங்கிருந்தவர்களோடு இணைந்து வாழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட சூழலில் இறைவாக்கினர் செக்கரியா வழியாக இறைவன் அவர்களோடு உரையாடுகிறார். நான் உங்கள் நடுவே வந்து உங்களிடையே குடிகொள்வேன். உங்களுடைய மதில் சுவர்கள் பலவீனமானது என எண்ண வேண்டாம். நானே நெருப்பு தூணாக இருந்து உங்களை பாதுகாப்பேன், உங்களோடு இருப்பேன் என்ற வார்த்தைகளை ஆண்டவர் இயேசு எடுத்துரைப்பதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். இந்த இறை வார்த்தையின் அடிப்படையில் நாம் ஆழமான நம்பிக்கை கொண்டவர்களாக நமது வாழ்வில் வருகிற எல்லா விதமான இடர்பாடுகளிலும் எல்லா விதமான துன்பங்களிலும் கடவுளின் உடனிருப்பு நம்மோடு இருக்கிறது. இந்த கடவுள் நம்மை கரம் பிடிப்பார், இவர் நம்மை பாதுகாத்து செல்வார் என்ற மனநிலையோடு பயணிக்க நாம் அத்துணை பேருமே அழைக்கப்படுகின்றோம். ஆம் அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்படுவார் என்ற வார்த்தைகளை சொல்லிய போது அதை புரிந்து கொள்ளாமலும் உணர்ந்து கொள்ளாமலும் இயேசுவின் சீடர்கள் இருந்தார்கள். ஒரு விதத்தில் அவரிடத்தில் விளக்கம் கேட்கக்கூட அவர்கள் தயங்கினார்கள். மனதார நாம் யோசித்து பார்க்கலாம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏன் துன்பத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? அவர் நினைத்திருந்தால் அனைத்தையும் நொடி பொழுதில் மாற்றி இருக்கலாம். ஆனால் அவர் எதற்கு துன்பத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கேள்வியை இதயத்தில் எழுப்புகிற போது துன்பங்களின் வழியாகத்தான் மீட்பை நாம் கண்டுகொள்ள முடியும்.
நாம் வாழுகிற இந்த சமூகத்தில் பலவிதமான இன்னல்களும் இடையூறுகளும் எதிர்பாராத திருப்பங்களும் நமது வாழ்வில் வந்து செல்லுகிற போதெல்லாம் மனம் தளர்ந்து விட வேண்டாம். நம் வாழ்வில் வருகின்ற வேதனைகள், துன்பங்கள் அனைத்தையும் எதிர்கொள்வதற்கான ஆற்றலை இறைவன் நமக்கு தருவார் என்ற மனநிலை நம்மில் மலர வேண்டும். அந்த மனநிலையோடு துன்பங்கள் பல நமது வாழ்வில் சூழ்ந்திருந்தாலும் கூட நம்மிடம் இருப்பதை இல்லாதவரோடு பகிர்ந்து வாழுகிற ஒரு மனம் படைத்த மனிதர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய இறைவார்த்தை நமக்கு தருகின்ற வாழ்வுக்கான பாடமாக இருக்கிறது. இயேசுவை அறிந்து கொண்ட சீடர்கள் எல்லாம் அவரது இறப்பின் போது அவரை விட்டுவிட்டு ஓடி சென்றவர்கள் தான். ஓடியவர்கள் எல்லாம் ஓடியவர்களாகவே இருந்து விடவில்லை. ஓடியவர்கள் எல்லாம் மீண்டுமாக திரும்பி வந்தார்கள். தாங்கள் அறிந்த இயேசுவை பற்றி, துன்பங்கள் வழியாக தங்களுக்கு மீட்பை கொடுத்த அந்த இயேசுவை பற்றி ஆழமாக அறிவித்தார்கள். இந்த அறிவிப்பு பணியில் ஆயிரக்கணக்கான இடர்பாடுகளையும் இன்னல்களையும் அவர்கள் சந்தித்தார்கள். துன்பங்கள் வருகிறது என்று சொல்லி அவர்கள் துவண்டு போய்விடவில்லை. துன்பங்களுக்கு மத்தியிலும், இன்னல்களுக்கு மத்தியிலும், இடையூறுகளுக்கு மத்தியிலும் இன்னும் அதிகமாக இயேசுவை பற்றி அறிவிப்பவர்களாகவும் இந்த இயேசுவின் வார்த்தைகளை வாழ்வாக்குகின்ற நபர்களுமாக தங்கள் வாழ்வை அமைத்து கொண்டார்கள். துன்பங்களுக்கு மத்தியிலும் கூட தங்களிடம் இருப்பதை இல்லாதவரோடு பகிர்ந்து அவர்கள் வாழ்ந்தார்கள் என விவிலியத்திலிருந்து தொடக்க கால கிறிஸ்தவர்களின் வாழ்வு நமக்கு சான்று பகிர்கிறது. இன்று நீங்களும் நானும் இறைவனுடைய வார்த்தையை வாசிக்கிறோம். புனித வின்சென்ட் பவுல் அவர்களை நினைவு கூறுகிறோம். வாடிக்கையாக பங்கெடுக்கிற திருப்பலிகளுள் இதுவும் ஒன்று என்று சொல்லிவிட்டு நகர்ந்து விடாமல் இன்றைய நாளில் நாம் நினைவு கூறுகின்ற புனித வின்சென்ட் பவுல் அவர்களின் வாழ்வில் எப்படி அவர் ஏழை எளியவர் மீது அக்கறை கொண்டு ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வதன் வாயிலாக இயேசுவுக்கு உதவி செய்கின்ற நபராக அவர் இருந்தாரோ அவரை போல இன்று நீங்களும் நானும் நமது வாழ்வில் ஆயிரக்கணக்கான இடர்பாடு இருக்கலாம், ஆயிரக்கணக்கான தேவைகள் நமக்கு இருக்கலாம், ஆயிரக்கணக்கான பொருளாதார பற்றாக்குறை நம்மிடத்தில் நிகழலாம். ஆனாலும் கூட நம்மிடம் இருப்பதை இல்லாதவரோடு பகிர்ந்து இறைவன் விரும்புகிற மக்களாக நீங்களும் நானும் நமது வாழ்வை அமைத்துக் கொள்ள இன்றைய நாள் இறை வார்த்தை வழியாக அழைக்கப்படுகிறோம். இந்த அழைப்பை இதயத்தில் நிறுத்தி இறைவன் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் இந்த நாளில் நினைவு கூறுவோம். எத்தனையோ நல் உள்ளங்கள் வழியாக இறைவன் நமக்கு உதவி இருப்பார். இன்றும் கூட வின்சென்ட் பவுல் சபை வழியாக பல நல் உள்ளங்கள் பல ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கின்ற நபர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுள் நாமும் ஒருவராக இணைந்து கொள்ளுவதற்கான ஒரு அழைப்பாக இந்த நாளை இதயத்தில் நிறுத்திக் கொள்வோம். தன் வாழ்வில் தான் அறிந்து கொண்ட இயேசுவை அறிவிக்கின்ற பணியில் ஆயிரக்கணக்கான அறப்பணிகளை முன்னெடுத்த அந்த வின்சென்ட் பவுலை போல நீங்களும் நானும் நமது வாழ்வில் நாம் நலிவுற்ற நேரத்திலும், நாம் தோல்வியால் துவண்டு போன நேரத்திலும், நாம் துன்பங்களுக்குள் மூழ்கி கிடந்த நேரங்களிலும் நம்மை கரம் பிடித்து வழிநடத்திய அந்த கடவுள் நம்மோடு இருக்கிறார். நாம் பலவீனமானவர்கள் என தோன்றினாலும், நாம் பலவிதமான பிரச்சனைகளுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என எண்ணினாலும் கூட நம்மோடு இருப்பதற்காக, நம்மில் ஒருவராக நம்மோடு குடிகொள்ள கடவுள் இருக்கிறார். அந்த கடவுளின் துணையோடு அந்த கடவுள் விரும்புகிற மக்களாகவே நீங்களும் நானும் ஆயிரக்கணக்கான ஆன்மீக பணிகளையும் அறப்பணிகளையும் இணைந்து முன்னெடுக்க இறைவனிடத்தில் அருள் வேண்டி தொடர்ந்து இத்திருப்பலியில் இணைந்து பக்தியோடு ஜெபிப்போம். வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே அர்ச்சனை பூவாய் ஈசனும்மில் அர்ப்பணமாக நானும் வந்தேன், அர்ப்பணமாக நானும் வந்தேன். என் நெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது பலியை கயின்று பலியாய் ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித வின்சென்ட் தம் வழிபாட்டில் கொண்டாடிய
மறை நிகழ்வுக்கு ஏற்றவாறு வாழச் செய்தீரே. இப்பலியின் ஆற்றலால் நாங்களும் உமக்கு உகந்த காணிக்கையாய் இன்றுவென்றும் மாறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் புனித வின்சென்தே பவுலுடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர். அவருடைய இறைப்பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெரும் திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணிசைத்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை நீர் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இறைவா, நம்பிக்கையோடு இப்பலியில் இணைந்து செபிப்பவர்கள் அனைவரையும் உமது பாதம் அர்ப்பணித்து செபிக்கிறோம். அனைவரையும் ஆசிர்வதித்தருளும். வின்சென்தே பவுலின் நாமத்தை தங்கள் நாமமாக கொண்டிருக்கிற அனைவரையும் ஆசிர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். வின்சென்தே பவுலுடைய பெயரால் பல்வேறு இடங்களில் பலவிதமான ஆன்மீக மற்றும் அறப்பணிகளை செய்கிற அனைத்து நல் உள்ளங்களையும் உமது பாதம் அர்ப்பணிக்கின்றோம். அனைவரையும் ஆசிர்வதித்தருளும். நல்ல உடலுள்ள சுகம் கொடுத்தருளும்.
செய்கிற பணியில் பாதுகாப்பை கொடுத்தருளும். உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் அனைவருக்கும் கிடைக்கச் செய்தருளும். நீர்தாமே உடனிருந்து அவர்கள் மேற்கொள்ளுகிற ஆன்மீக பணியிலும் அறப்பணியிலும் இன்னும் ஆற்றலோடும் துடிப்போடும் செயல்பட தேவையான ஆற்றலை தந்தருளும். இறைவா, இந்த அருமையான நாளில் இணைய பலியில் பலியை கண்டு ஜெபிக்கிற அனைவரையும் உமது பாதம் அர்ப்பணிக்கின்றோம். அனைவரையும் உமது மகிழ்ச்சியில் நிலைத்திருக்கச் செய்தருளும். வாடிக்கையாக பங்கெடுக்கிற திருப்பலி போல அல்லாமல் இத்திருப்பலி அவர்களுள் ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கவும், ஏழை எளியவர்களுக்கு இயன்ற உதவிகளை செய்கின்ற மனநிலையை எல்லோருக்கும் நீர் தந்தருள வேண்டுமாய் உம்மை மன்றாடுகின்றோம். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கு இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவைய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழங்குகின்ற அமைதியை மகிழ்வோடு மற்றவரிடம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம்.
இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். இறைவன் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆராதனை வலைதளத்தின் வாயிலாக இந்த அருமையான நாளில் பல்வேறு இடங்களில் வின்சென்ட் பவுலினுடைய நாமத்தால் பல்வேறு ஆன்மீக பணிகளையும் அறப்பணிகளையும் முன்னெடுக்கிற அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியோடு உரித்தாக்குகிறோம். தொடர்ந்து உங்களுடைய பணி சிறக்க உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களும் இந்த வலைதளத்தின் வாயிலாக இந்த இறைவனுடைய நற்செய்தி அறிவிப்பு பணியில் இணைந்திருக்கிற அத்துணை நபர்களுக்காக ஜெபிக்க வேண்டுமென உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வின்சென்ட் பவுலின் நாமத்தை தாங்கி இருக்கக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் இந்த நாளில் நாம விழா வாழ்த்துக்களையும் குறித்தாக்கி மகிழ்கிறோம். அனைவரும் இணைந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இவ்வழிபாட்டை நிறைவு செய்வோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக திருவுணவாள் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவித்து உம் திருமகனை பின்பற்றிய புனித வின்சென்டின் எடுத்துக்காட்டை நினைவுகூரும் நாங்கள் அவருடைய பாதுகாவலால் இன்றுவென்றும் உதவி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் மக்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அறியாத மாந்தருக்கு அறிய வைத்தாய், உன்னை ஆரோக்கிய தாயாக உணர வைத்தாய். அறியாத மாந்தருக்கு அறிய வைத்தாய், உன்னை ஆரோக்கிய தாயாக உணர வைத்தாய். மறையாத வானிலவாய், மாறாத வான்மழையாய். மறையாத வானிலவாய், மாறாத வான்மழையாய். திகழ்கின்ற திருமறியே, நீ வாழ்க, நீ வாழ்க, நீ வாழ்க. அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க. மரியே வாழ்க, மரியே வாழ்க. மாதா நீ வாழ்க, எங்கள் மரியே வாழ்க, மரியே வாழ்க. மாதா நீ வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.